ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பருப்பு வடை, எண்ணெய் குடிக்காத பருப்பு வடை, நல்லா மொறுமொறுன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 டம்ளர் வடை பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அதை வந்து கொஞ்சம் கூடி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை போட்டு இது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூண்டும் போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்தாலே போதும். அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா வடை அப்படியே சாஃப்டாயிரும். அதனால் இந்த தான் கரெக்டான பக்குவம். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை. இப்போ வந்து நம்ம ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டு எடுத்தால் சூப்பரான பருப்பு வடை, எண்ணெய் குடிக்காத பருப்பு வடை ரெடி ஆயிரும். இதை வந்து இஃப்தார் டைமுக்கு நோம்பு கஞ்சியோடு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அலங்காமல் திருப்பி போட்டுக்கலாம். பிகினர்ஸ் கூட இது செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது. நம்ம வந்து கடைகளில் எண்ணெய் பலகாரம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.